உலகின் முன்னணி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டான ஃபுட்பால் 2026 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு கப்ல இந்தியா அணி கலந்துக்கிறதுக்கான தகுதி பெறவில்லை அப்படின்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு நீங்களாம் வருத்தப்படுறீங்களோ அதே அளவுக்கு தான் நானும் வருத்தப்பட்டு இருக்கேன். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஒரு கால்பந்து அணியை நம்மளால ஏன் உருவாக்க முடியல? பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய முன்னணி விளையாட்டு வீரர்களுக்கு ரசிகர் மன்றமே இந்தியாவில் இருக்கும் பொழுது இந்தியாவில் தலை சிறந்த வீரர்களை நம்மளால உருவாக்க முடியலையா? எதனால இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போய்கிட்டே இருக்கு? 1950 நடைபெற்ற உலகக்கோப்பையில இந்திய அணி தகுதி பெற்றும் ஏன் கலந்துக்கல? அதற்காக அவங்க சொல்லப்பட்ட காரணம் காலனி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி 75 வருடம் கடந்துட்டு போயிட்டாங்க. ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது அப்படின்றது பல பேருக்கு தெரியும். எதனால பொய்யான காரணத்தை பதிவு செஞ்சாங்க? இந்த உலகக்கோப்பையில ஏன் இந்தியாவால தகுதி பெற முடியல? என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியில நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இதுல பல்வேறு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில கிடைக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. நிகழ்ச்சியை முடிவு வரை கடைசி வரை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்கள் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நண்பர்களே, ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026ல 48 நாடுகள் கலந்துக்குது. உலகின் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஒண்ணுதான். வருத்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியால ஒரு அணியை உருவாக்க முடியலையா அப்படின்னு நினைக்கும் போது அது வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த வருத்தத்துல இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னா 1950 இந்தியால வேர்ல்டு கப், அதாவது இந்தியா அணி வேர்ல்டு கப்புக்கு தகுதி பெறுது. ஆனா போக மறுக்கிறாங்க. ஆமாங்க, 1950 இந்தியா வேர்ல்டு கப்புக்கு இடம் பெறுதுங்க. ஸ்வீடன், பரகுவே, இத்தாலி உடனான போட்டியில டிரா ஆகுது. இந்த இடத்துல இந்தியாவோட பெயர் அறிவிக்கப்படுது. ஆனா இந்தியா போகல. 75 ஆண்டுகளா இந்தியா வேர்ல்டு கப்ல ஒரு முறை கூட விளையாடவே இல்லை. ஏன்னா இன்று நான் உங்களுக்கு சொல்ல போவது யாரும் சொல்லாத உண்மை அப்படின்றதும் சொல்லலாம். பல பேருக்கு தெரிஞ்சும் மற்றவங்களுக்கு சொல்லாம போன ஒரு உண்மை அப்படின்றதும் சொல்லலாம். அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்று 3 வருடங்கள் மட்டுமே ஆகியிருந்த நிலையில வேர்ல்டு கப் பிரேசில்ல நடக்குது. ஏசியன் டீம்ல பாத்தீங்கன்னா இந்தியா இருந்தது. என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? மற்ற 3 நாடுகள், அதாவது இந்தியா தவிர பர்மா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் போட்டியிலிருந்து விலகிடுறாங்க. ஒரு மேட்ச் கூட விளையாடாமே இந்தியா அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில தான் குவாலிஃபை ஆகிறாங்க. 1950 இந்தியா ஸ்வீடன், பராகுவே, இத்தாலியுடனான குரூப்ல 3ஆம் இடம் பிடிக்குது. ஜூன் 28 இந்தியாவின் முதல் மேட்ச் ஸ்வீடனை எதிர்கொள்ள வேண்டும். ஆனா இந்தியா போகல. ஜூன் 28 ஸ்வீடன் வர்சஸ் இந்தியா மேட்சுக்கு இந்தியா வரவில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த நேரத்திலே பாத்தீங்கன்னா உலகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாவே எல்லாமே பார்த்தாங்க. இதுவரையிலும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்த காரணங்கள் அனைத்துமே பொய் தான். நம்ம சொல்லக்கூடிய காரணம் 100% உண்மை. விக்கிபீடியா, ஒலிம்பிக்ஸ்.com, பிசினஸ் டுடேல இருக்கக்கூடிய கட்டுரையில இருந்து தான் நம்ம இந்த தகவலை உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அன்று நடைபெற்ற போட்டியில வெறுங்காலுடன் தான் விளையாடுறதுக்கு இந்திய அணி அனுமதி கேட்டது உண்மை. அதே மாதிரி மறுக்கப்பட்டதும் உண்மை. ஆனா பூட்ஸ் காலோட விளையாடுறதுக்கு தயாரா இருந்தோம் அப்படின்றதும் உண்மை. அப்படின்றது யார் சொல்றாங்க அப்படின்னா அன்றைய இந்திய அணியினோட கேப்டன் சலீம் மன்னா தான் இந்த தகவலை பதிவு செய்யறாரு. இதுல முக்கியமா 3 காரணங்கள் சொல்றாங்க ஏன் கலந்துக்கல அப்படின்றது. அன்னைக்கு இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்ன்றது அப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது. அது அந்த அளவுக்கு பிரபலமா இல்ல. ஒலிம்பிக் தான் அன்னைக்கு மிக பிரபலமா இருந்துச்சு. அதனால இந்த டோர்னமெண்ட் நமக்கு முக்கியம் இல்ல. ஒலிம்பிக் ஃபுட்பால் தான் ரொம்ப பிரஸ்டீஜான ஒரு விளையாட்டு அப்படின்றதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா 1948 லண்டன் ஒலிம்பிக்ல இந்தியா பிரான்ஸிடம் பாத்தீங்கன்னா 2-1 அப்படின்ற கணக்குல தோல்வியை அடைஞ்சிடறாங்க. AIFF என்ன நினைக்குது அப்படின்னா ஒலிம்பிக் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், வேர்ல்டு கப் ஒரு சின்ன டோர்னமெண்ட் தான் அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுத்ததன் காரணமாக 75 ஆண்டுகளா நம்ம பின்னோக்கி தான் இருக்கிறோம். காரணம் 2, பிரேசில் போக டிராவல் காஸ்ட் ரொம்ப அதிகம். இந்த ஃபிஃபா டிராவல் எக்ஸ்பென்ஸை கொடுக்க ஆஃபர் பண்ணாங்க. ஆனா AIFF மறுப்புறாங்க அந்த இடத்துல. காரணம் 3 என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா டொமஸ்டிக் மேட்ச் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வெறும் 70 நிமிஷம் மட்டுமே விளையாடி இருக்காங்க. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல 90 நிமிடம் நம்ம விளையாடணும் அப்படின்றது ஒரு நிபந்தனை. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப்ல இத்தாலி, ஸ்வீடன் போன்ற டீமை எதிர்கொள்ள இந்தியா தயாரா இல்ல அப்படின்றது
AIFF வந்து நினைக்கிறாங்க. இந்த வரலாற்று தவறு ஒரு வரலாற்று வாய்ப்பே வந்து பாத்தீங்கன்னா வீணாக்கிருச்சு. அதே மாதிரி 1950க்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா 54 இருந்து 1982 வரலும் 28 ஆண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்ஸே வந்து அவங்க வந்து பண்ணவே கிடையாதுங்க. 2026 வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தார்கிட்ட 2-1 அப்படின்ற கணக்குல தோற்கடிக்கப்பட்டு இந்தியா குவாலிஃபை ஆகக்கூடிய வாய்ப்பை வந்து இழந்துடுறாங்க. கத்தார் வந்து பாத்தீங்கன்னா 56வது இடத்துல வந்து இருக்காங்க. இந்தியா 141வது இடத்துல மட்டுமே வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான காரணத்தை என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்னா 1983ல கபில் தேவ் தலைமையிலான கிரிக்கெட் அணி வந்து பாத்தீங்கன்னா உலக கோப்பையை வந்து வென்றுறாங்க. அதுவே நம்மளோட நேஷனல் விளையாட்டாவே வந்து மாறுது. ஸ்பான்சர் எல்லாமே கிரிக்கெட் பக்கம் போயிடுறாங்க. மீடியா கவரேஜ் எல்லாமே கிரிக்கெட்டை போகுது. சில்ட்ரன்ஸ் அதாவது குழந்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து கிரிக்கெட்ல தான் இருக்கு, ஃபுட்பால்ல இல்ல அப்படின்றதும், ஃபுட்பால் வந்து ஒரு ஃபாரின் கேம் அப்படின்றதும், அதுல நமக்கான வாய்ப்புகள்ன்றது மிக குறைவு அப்படின்றத சொல்லியே நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்தை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல இருள்ல இருந்து ஒரு ஒளி கிடைச்ச மாதிரி இந்தியாவோட அணிக்கு சுனில் சேத்ரி அப்படின்ற ஒரு கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. இவரை வந்து பாத்தீங்கன்னா மெஸ்ஸி, ரொனால்டோக்கு அப்புறம் அந்த இடத்துல இவரை வந்து வச்சு அழகு வந்து பாக்குறாங்க. இவரை எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. 2018ல அவர் வந்து ஒரு எமோஷனலான ஒரு வீடியோ வந்து பதிவு பண்றாரு. அதாவது மேட்ச் பார்க்க எல்லாரும் ஸ்டேடியத்துக்கு வாங்க அப்படின்றாரு. அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல் ஆகுது. அன்று நடைபெற்ற மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேடியத்துல வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அன்னைக்கு ஸ்டேடியம் ஃபுல்லாவே வந்து மக்கள் வந்து எல்லாமே கலந்துக்கிறாங்க. 2024ல குவைத்துடன் நடைபெற்ற மேட்ச்ல கலந்துக்கிட்டு அதோட அவர் வந்து ரிட்டையரும் ஆயிடுறாரு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 2014ல ISL இந்தியன் சூப்பர் லீக் தொடங்குது. ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் லீக்கா வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு மற்ற விளையாட்டுக்கு குறிப்பா கிரிக்கெட்டுக்கு கிடைக்கக்கூடிய பேரும் புகழ், ஸ்பான்சர் எல்லாமே வந்து ஃபுட்பாலுக்கும் கிடைச்சது அப்படின்னா மிகப்பெரிய அணியை உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாம தான் கிரிக்கெட் அணி வந்து மிகப்பெரிய பிரபலத்துக்கு வந்து அடைஞ்சது. அதனால இது ஒரு காரணமா நம்ம சொல்லாம 140 கோடி மக்கள்ல ஒரு அணியை உருவாக்க முடியாதனா நிச்சயமா உருவாக்க முடியும். அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாவே மிக சிறந்த அணியை நம்மளால வந்து உருவாக்க முடியும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இன்று லண்டன்ல இருந்து இந்த வேர்ல்டு கப்பை பார்க்கும் பொழுது இந்திய அணி கலந்துக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த லண்டன்ல இருக்கின்ற காரணத்துக்காக லண்டன் நம்ம வந்து ஆதரிக்கிறதா இல்ல இந்தியாவால கலந்துக்க முடியல நினைச்சு வருத்தப்படுறதா அப்படின்ற ஒரு குழப்பத்துல தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். சோ இந்தியால கிரிக்கெட்டை வளர்றதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்துல எந்த அடிப்படை வசதியும் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அணி சிறந்த அணின்னு எப்ப நிறுவனம் ஆச்சோ அன்றிலிருந்து தான் அது மேல வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதுபோல ஃபுட்பால் மேட்ச்லயே நம்ம வந்து ஒரு சிறந்த அணியை உருவாக்கி சாதிச்சு காட்டினாங்க அப்படின்னா தன்னை போல அதற்கும் ஆதரவு கிடைக்கும் அப்படின்றத மாற்று கருத்தே வந்து கிடையாது. ஸ்பான்சர் இல்லாத ஒரு காரணம் அப்படின்றத சொல்லாம சிறந்த அணியை உருவாக்குறதுக்கான உள் கட்டிட அமைப்பை உருவாக்கி கொடுத்தா மிகப்பெரிய அணியை நம்மளால உருவாக்கிக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து நான் வந்து பதிவு பண்ண விரும்புறேன். நான் மீண்டும் இதே மாதிரி மிக சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.